ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் விநாயகர் கோயிலில் பூஜை நடக்குது. பூஜைக்காக தோட்டத்துக்கு போயிட்டு சாமந்தி பூ பறிச்சிட்டு வந்து மாலை கோர்க்கலாம் வாங்க. பூஜைக்காக இன்றைக்கி 2 விதமான மாலை கோர்த்துக்கலாம். சாமிக்காக சைடில் வைக்கிறதுக்கு 2 செண்டு கட்டிக்கலாம். 2 மாலைக்கு தனியாக 2 செண்டுக்கு 1 கிலோ பூ சரியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 1 கிலோ பூ பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மாலை கோர்க்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசியாக எடுத்துக்கோங்க. சாமந்தி பூவோட காம்பு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஊசியில் ரொம்ப ஈஸியாக கோர்க்கலாம். எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ நீளம் மாலை தேவையோ அவ்வளோ நீளம் நூலை கோர்த்துக்கலாம். நூலோட கடைசி பகுதியில் ஒரு கன்னி பூ கட்டிக்கலாம். ஒரு கட்டு கட்டிக்கிட்டால் தான் பூ உதிராமல் இருக்கும். பாருங்கள், இந்த பூவிலேயே பாதியாக பிச்சு கட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டி எடுத்துக்கோங்க. கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூவை எடுத்து கோர்த்துக்கோங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கோர்க்கும் போது நல்லா பெரிய சைஸ் மாலையாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் இருக்கிற பூவையும் இதே மாதிரி கோர்த்துக்கலாம். கேப் இருந்தால் நல்லா நெருக்கி விட்டுக்கோங்க. போதுங்க, சாமிக்கு இந்த மாலையோட அளவு கரெக்டாக இருக்கும். மாலையோட கடைசி பகுதியிலையும் இந்த மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். பூவை 2ஆக பிரித்து ஒரு கண்ணி கட்டிக்கங்க போதும்.
அடுத்து மாலையை அலங்கரிக்கிறதுக்காக நான் வேப்பிலை எடுத்துருக்கிறேன். வேப்பிலை எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த மாதிரி ஒரு 3-4 கொத்து இருந்தால் போதும், தனித்தனியாக பிச்சுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் நூல் எடுத்து வேப்பிலையை 3 வேப்பிலையாக வச்சு 4 கண்ணி கட்டிக்கங்க போதும். வேப்பிலை கட்டும்போது முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் நூல் விட்டுட்டு இடையில மட்டும் 4 கண்ணி கட்டிக்கங்க. இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் நூல் விட்டுட்டு நடுவில் மட்டும் 4 கண்ணி கட்டிக்கங்க. அடுத்து கொஞ்சம் நூல் எடுத்து நடுவில் வைக்கிறதுக்காக நான் செவ்வந்தி பூ எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கட்டு கட்டிக்கங்க. இடையில வைக்கிறதுக்கு செவ்வந்தி பூ மட்டும் இல்லைங்க, நீங்கள் மல்லிகை பூவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ரோஜா பூவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். செவ்வந்தி பூ கட்டியாச்சு. வேப்பிலையோட நடுவில் வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். கட்டிட்டு நூலை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வேப்பிலையோட 2 சைடு நூலையும் பிடிச்சி மாலையோட நடுப்பகுதியில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மல்லிகை பூ எடுத்து இந்த மாதிரி நடுவில் சொருவி விட்டுக்கங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொருவி விடுங்க, நின்றுக்கும். இது வந்துட்டு தேவைப்பட்டால் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்து ரெட்டையாக மடித்து நம்ம ஒரு கண்ணி கட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த நூல் எதுக்கு அப்படின்னா, சாமி கழுத்தில் நம்ம மாலை கட்டும்போது கொஞ்சம் நூல் இருக்கணும் இல்லைங்களா, அப்போ தான் கட்ட முடியும், அதுக்காக தான். 2 சைடும் இதே மாதிரி கட்டிக்கோங்க. நூல் கட்டியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேப்பிலையை மடித்து அந்த நூல்லையே வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க. பெரிய மாலை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து செண்டு கட்டிக்கலாம்.
அடுத்து தேவையான அளவு நூல் எடுத்துக்கோங்க. இதுக்கு நூல் அதிகமாக தேவைப்படாது, கம்மியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி காம்பு இருக்கிற பூவாக எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டைம் கட்டிக்கங்க. அடுத்து இப்போ கட்டணும் இல்லைங்களா, அந்த பூவை சுற்றி ரவுண்டாக ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டிக்கலாம். நம்ம நடுவில் ஒரு பூவை வச்சுட்டு அந்த பூவை சுற்றி 5லேருந்து 6 பூ ரவுண்டாக வச்சு கட்டினோமா போதும். கடைசியாக எல்லா பூவோட காம்பு பகுதிக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் ஊரில் செண்டுன்னு சொல்லுவாங்க. சாமியோட 2 சைடும் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று கட்டிக்கலாம். அடுத்த மாலைங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பெரிய சைஸ் ஊசியில் கொஞ்சம் நீளமான நூலாக கோர்த்து எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு பூவை 2ஆக பிரித்து ஒரு கண்ணி கட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கங்க. முன்னாடி மாலை கோர்க்கும் போது பூவை சைடில் கோர்த்தோம். இப்போ கோர்க்கிற மாலைக்கு பூவோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அடுத்தடுத்த பூ கோர்க்கும் போது முன்னாடி கோர்த்த பூவோட ரொம்ப இறுக்கமாக விடாதீங்க, கொஞ்சம் மோதிக்கிட்டு இருந்தால் போதும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பூக்களையும் கோர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கோர்த்தாச்சு. மாலையோட கடைசி பகுதியிலையும் ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்போ தான் பூ வந்து உதிராமல் இருக்கும். இந்த மாலை ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த மாலை ரொம்ப மொத்தமாக இருக்குது பாருங்கள்.
2 வகையான மாலையும் 1 வகையான செண்டும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க கோயிலுக்கு போகலாம்.